Hey guys, this is Tharni. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா குரூப் ஒன்னுடைய 2017 கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் பார்க்குறோம். ஓகே ஓகே இங்கே வந்து என்ன ப்ராடக்ட் ஆஃப் டூ பாசிட்டிவ் நம்பர் இஸ் 34560 and the LCM is 60 times of the GCDS. GCDS nothing but HCF. Okay, then the difference of LCM and GCDS is okay. So LCM and GCDS nudiya difference கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ வந்து நம்ம 41 ஓகே. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் A and B வந்து 34560 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த நம்பர் வந்து நமக்கு எப்பயும் வந்துட்டு எல்சிஎம்மும் ஓகே இன்ட்டு ஜிசிடிஎஸ் ஆர் ஹெச்சிஎஃப். ஓகே, ஸோ ஜிசிடி ஓகே, ஜிசிடி அண்ட் எல்சிஎம். ஓகே, இது ரெண்டும் ப்ராடக்ட் பண்ணோம்னா தான் இந்த ஆக்சுவல் வேல்யூ கிடைக்கும். சரியா, நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சரியா, ஜிசிடிஎஸ் வந்துட்டு ஜிசிடி வந்துட்டு நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் எல்சிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு 60 டைம் ஆஃப் ஜிசிடி. ஓகே, ஸோ 60 டைம் ஆஃப் எக்ஸ், இதுதான் எல்சிஎம்மோட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், நமக்கு வந்து எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடின்னு சொல்லி தெரியும். அப்போது வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் 60x. ஓகே, 34560. ஓகே, ஸோ இப்போ வந்து 60x ஸ்கொயர் ஈக்குவல் டு 34560 தெரியும். ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 6 டேபிளில் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு 5 ரிமைனிங் 442 7 3 6. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து நமக்கு எக்ஸ்னுடைய வேல்யூ என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு, 24. ஓகே, ஸோ 24 இன்ட்டு 60. ஓகே, ஸோ 60 ஆர் நீங்கள் வந்துட்டு 59 கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். பட் 60ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணுறது ஈஸி. ஸோ இது வந்துட்டு ஜிசிடி. ஓகே, எல்சிஎம்க்கு 24 into 60. okay, 0 and 4 2 12 1 4 minus 24. இது வந்துட்டு எல்சிஎம். இதுலேருந்து நம்ம ஜிசிடியை மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு அதில் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். டிஃப்ரென்ஸ் இது வந்து இங்கே எழுதிக்கலாம். between LCM and GCD, difference equal to minus பண்ணோம் அப்படின்னா 6 1 3 4 1. okay, so 1416. okay, wow. So answer is A. okay, so next sum பார்க்கலாம். okay, next sum பார்க்கலாம். find the compound interest on rupees 31,250 at 8% per annum for 3 years compounded annually. ஓகேவா, ஸோ இப்போ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நமக்கு 31,250க்கு வந்து 8% வச்சு 3 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். சரியா, ஸோ இதான் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, இப்போ வந்துட்டு ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு 13% வட்டி போடுறாங்க. சரியா, 8% வட்டி போடுறாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு அந்த வட்டியை நம்ம கட்டுவோம். அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணுவோம்னா அந்த இது வந்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னாக்கா அந்த இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு ஆட் ஆகி இருக்குது அப்படின்னா 31,250 வந்துட்டு நமக்கு 8% இன்ட்ரெஸ்ட் என்னவோ அந்த இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து நமக்கு வந்து அகெயின் செகண்ட் இயருக்கு வந்து நமக்கு 8% அந்த ஹோல் வேல்யூலேருந்து 8% வந்து நமக்கு போடுவாங்க. சரியா, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இங்கே கால்குலேட் பண்ணுறோம். நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். பட் இது வந்துட்டு உங்களுக்கு டைம் எஃபிஷியன்சி வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே,
ஸோ நமக்கு வந்து பிரின்சிபல் வேல்யூ வந்து 331,250 சொல்லியிருக்காங்க. அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 8% per annum. அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு 3 years. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் 3125 இது இப்படி எடுத்து எழுதிக்கிறேன். இதோட 8% வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு பர்சன்டேஜ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. இது வந்துட்டு நமக்கு இப்போ வந்து 100%ஆக இருக்குது. சரியா? 100%ஆக இருக்குது. இதுலேருந்து நான் வந்து 10% எடுக்கணும்னா நான் என்ன பண்ணலாம், இங்கே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஓகே, அதே 1% அப்படின்னாக்கா நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ண கற்றுக்கணும். ஸோ இப்போ என்ன அப்படின்னாக்கா நமக்கு 31,250 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 31,000லேருந்து 10% நமக்கு எவ்வளோ? 3125. ஓகேவா? ஸோ 1% அப்படின்னும் போது நமக்கு 312.5 வரும். ஸோ நமக்கு வந்துட்டு 8% தான் கேட்குறாங்க. சரியா? ஸோ 8% ஆஃப் இட் என்ன அப்படின்னா, இந்த 10%லேருந்து நம்ம 2% வந்துட்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8% கிடச்சிருமா? ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து 312.5 இருக்குது. ஸோ இது நம்ம 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாக்கா 625 வரும். ஓகே, 625 வரும். ஸோ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் பண்ணோம்னா 0 0 அண்ட் இங்கே 5 2. ஸோ இதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 8%க்கு மட்டும் எவ்வளோ அப்படின்னாக்கா 2500. ஓகே, 2500. ஸோ இது வந்து நமக்கு ஃபஸ்ட் இயர்னுடைய சம்மு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இயர் சம் வேல்யூ. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா தான் அந்த சம் வேல்யூ கிடைக்கும். ஸோ 5 7 3 and 3. இது வந்துட்டு ஃபஸ்ட் இயரோட சம் வேல்யூவா. ஸோ இப்போ வந்து இது வந்து நமக்கு 100%ஆக வச்சுப்போம். இதிலிருந்து இது வந்து செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த இடத்துல. ஓகே, ஸோ செகண்ட் இயர், இது வந்து ஃபஸ்ட் இயர். ஓகே, இது செகண்ட் இயர். ஓகே, இது செகண்ட் இயருக்கு 8% வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 8% வேல்யூ அப்படின்னாக்கா அகெயின் இதே மாதிரி தான். இங்கே வந்து 3375 வந்து நமக்கு 10%. அண்டு இங்கே வந்து 8% கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு 600 660 70 74 75 675 வந்து நமக்கு 2%. ஓகே, ஸோ இதுலேருந்து இது நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஓகே 2700. இது வந்துட்டு 8%. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு தேர்ட் இயர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ தேர்ட் இயருக்கு வந்து நமக்கு சம் செகண்ட் இயர் சம், செகண்ட் இயர் சம் வச்சு தான் தேர்ட் இயர் கண்டுபிடிக்கணும். ஸோ 0 5 4 1 6 3. ஓகேவா? ஸோ என்னுடைய நம்ம பர்சன்டேஜ் 8% வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து 100% இப்போ இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம 8% கண்டுபிடிக்கணும். 8% கண்டுபிடிக்கணும்னா 3645. ஓகே, இது 10% வேல்யூ அண்ட் இதில் 2% நான் மைனஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து 600 700 724 729. ஓகே, ஸோ இங்கே 15னா 6 பேலன்ஸ் 1 அண்ட் 9 2. ஓகே, ஸோ நமக்கு 2916. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 3 இயர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த வேல்யூஸை மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே,
2916 2700 2500 61 16 21 28. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வேல்யூ. ஓகே, 3 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். 43rd சம்மு. 43rd சம்மில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a number is increased by 10% and then decreased by 10%. Find the net decrease percent அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஃபார்முலா வச்சும் கண்டுபிடிக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஆக்சுவல் லாஜிக் மெத்தட் வச்சு நீங்கள் போட்டு பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100 இருக்குது. இது வந்து 100%ஆக நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த 100 நீங்கள் லாஜிக் வச்சு போட்டிங்கனாக்கா, இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாஜிக் வச்சு போடுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் வந்து சொல்லும் போது தனியாக டாபிக் போடுறேன். அந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா ரிலேட்டடாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போ வந்துட்டு 100% இருக்குது. அந்த 100%ல் வந்து நமக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது 110. ஓகே, ஸோ நமக்கு வேல்யூவே வந்துட்டு 110 கிடச்சிடும். ஓகே, இது பர்சன்டேஜ். ஸோ 110% வந்து நமக்கு இப்போ 100% ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த 100%லேருந்து நமக்கு 90% தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா 10% டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 99. ஸோ நமக்கு ஓவராலாக எவ்வளோ பர்சன்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து நமக்கு எவ்வளோ பர்சன்ட் டிக்ரீஸ் ஆகிருக்கு? 1% டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஆப்ஷன் பி. ஓகே ஓகே காய்ஸ், நம்ம உங்களுக்கு வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண சம்ஸ்லாம் வந்து புரிஞ்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம சால்வ் பண்ணலாம் நெக்ஸ்ட் டைமு. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் இந்த கொஷின் பேப்பரில் இருக்க சம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ okay, in a certain code word, okay, ACEG is written as 16 and DFGH is written as 25. Then how can we written HIKM? ஓகே, ஸோ இது வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆல்ஃபபெட்ஸ் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம பார்க்குற சம் என்ன, 44th. Okay, so alphabets. இதுக்கு நம்பர் நம்ம வந்து கொடுத்துக்கலாம், 1 to 3ன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சர்டன் கோட் வேர்டாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ACEGன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதனுடைய நம்பர்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட நம்பர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏனுடைய வேல்யூ 1, ஸோ 1 எழுதிக்கிறேன், ப்ளஸ் அண்ட் சியோட வேல்யூ வந்து நமக்கு 3 மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஸோ 3 அண்ட் ஈக்கு வந்து 5. ஓகே, அண்ட் தென் ஜிக்கு வந்து 7. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 10, 16. ஓகே, ஸோ நமக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ACEG is written as 16 சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டும் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ DFGH
GH. ஓகே, ஸோ இதோட வேல்யூஸ் வந்துட்டு 4 + 6 + G7 H8. ஓகே, 10 20 25. ஓகே, ஸோ நமக்கு கொஷின்லேயும் வந்துட்டு அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ DFGH வந்துட்டு 25ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து HIKM இதுக்கு பார்க்கணும். ஓகே, ஸோ ஹெச்னுடைய வேல்யூ நமக்கு என்ன 8ன்னு தெரியும். அண்ட் ஐக்கு வந்து 9 அண்ட் K 11 அண்ட் M 13. ஓகே, ஸோ இது நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து 41 வருது. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் பி தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு இதுவும் கிட்டத்தட்ட சீரீஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து கொஷின் எழுதிக்கிறேன். ஸோ இந்த கொஷின் வந்துட்டு 45th கொஷின். ஓகே, ஸோ 1 square + 2 square + 2 square = 3 square, and then 2 square + 3 square + 6 square = 7 square, and then 3 square + 4 square + 12 square = 13 square, and then இங்கே வந்து நமக்கு வந்து 4th and 5th கொடுக்கல, and then jump to 6 square. ஓகே, 7 square and 42 square = கொஷின் மார்க். ஸோ இங்கே வந்து சீக்வன்ஸ் வந்து மிஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதனால தான் நான் வந்து டேஷ் போட்டிருக்கேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு இங்கே தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல தான் கொஷின் மார்க்கு. இதனுடைய சீக்வன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கிறது பார்த்தோம்னா நமக்கு ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 2 விட்டுட்டு அடுத்து 3 எழுதியிருக்காங்க, அண்ட் தென் 5 விட்டுட்டு 7 எழுதியிருக்காங்க, 7க்கு அப்புறம் என்ன 11 விட்டுட்டு 13 எழுதியிருக்காங்க. அப்போ இங்கே 2 சீக்வன்ஸ் மிஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதுலேயும் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? 13க்கு அப்புறம் என்ன ப்ரைம் நம்பர் இருக்குது? 17 இருக்குது. ஸோ 17 விட்டுட்டு இங்கே 4th வேல்யூக்கு வந்து 19 இருக்கலாம். ஓகே, ஃபார் 4. அண்ட் தென் என்ன இருக்குனாக்கா 23. ஸோ 23 விட்டுட்டு அடுத்தது என்ன 29 சொல்லலாம். ஸோ இது வந்து 5. அடுத்தது வேல்யூ என்ன அப்படின்னாக்கா 31. ஸோ 31 விட்டுட்டு 37 சொல்லலாம். ஸோ அப்போ வந்து இங்கே 37 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பட் நம்ம வந்துட்டு இதில் பார்க்கலாம். ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா நமக்கு 37 கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 × 1 நமக்கு 2, அடுத்த வேல்யூ 3. ஓகே, அண்ட் தென் 2 × 3 நெக்ஸ்ட் வேல்யூ 6. sorry 2 × 3 6, and then இதனுடைய நெக்ஸ்ட் வேல்யூ 7, and then இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3 × 4 12, and next value 13, and then இங்கே பார்த்தோம் அப்படின்னா 7 × 6 × 7 நமக்கு 42, and then இதனுடைய நெக்ஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கலாம் 43 ஸ்கொயராக இருக்கலாம். ஸோ அப்போ வந்து இங்கே 43 ஸ்கொயர் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம்மில் வந்துட்டு certain sum of money amounts to rupees 20,160 in 5 years at 8% interest. Find the principalனு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கொஷினில் இருக்கிறது கிவன் எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இந்த கொஷின் வந்து 46th சம். ஓகே, ஸோ வந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் வந்துட்டு 20 கொடுத்துருக்காங்க, 20,160 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆக்சுவலாக இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க, அமௌண்ட் வந்துட்டு இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. அமௌண்ட்டுங்கிறது என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஆக்சுவல் பிரின்சிபலும் என்ன அப்படிங்கிறது தான். ஓகேவா? அது ரெண்டும் சேர்த்தா தான் நமக்கு வந்து அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா இயர் வந்துட்டு எத்தனை வருஷத்தில் ஆயிருக்குன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5. ஓகே, இன் 5 இயர்ஸில் இந்த அமௌண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. அண்ட் தென் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எவ்வளோ போட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகே 8%.
ஓகேவா? ஸோ நமக்கு வந்துட்டு அமௌண்ட் குடுத்துருக்காங்க. அண்ட் தென் இயர் எவ்வளோ இயர்ஸ்க்குள்ள இந்த அமௌண்ட் கிடைச்சிருக்குன்னு குடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பெர்சன்டேஜ் வட்டி போட்டிருக்காங்கங்கிறது குடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, நமக்கு ஆக்சுவலா நம்ம குடுத்த தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் என்ன? ஓகே. வாட் இஸ் பிரின்சிபல்? இதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அமௌண்ட்டை வந்து நம்ம எப்படி நம்ம எழுதுறோம்? எஸ்ஐ ப்ளஸ் பின்னு எழுதுறோம். ஓகேவா? அதாவது இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் சேர்ந்தது தான் நமக்கு அமௌண்ட்டு. ஓகேவா? அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஓகே. ஸோ நமக்கு வந்து இங்கே பிரின்சிபல் என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ அமௌண்ட் வந்துட்டு என்னவோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஓகே. 20,160 ஈக்குவல்ஸ் டு அண்ட் எஸ்ஐ வந்துட்டு நமக்கு எஸ்ஐயும் என்னன்னு சொல்லி தெரியாது. ஓகேவா? ஏன்னா பிரின்சிபலும் தெரியாது. ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரின்சிபல் தெரியாதனால நான் பின் போட்டுக்கிறேன். எத்தனை வருஷத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5 இயர்ஸில் எவ்வளோ % இன்ட்ரெஸ்ட்னு பார்க்கும்போது 8. ஓகே. பை 100. ஓகே. ப்ளஸ் பி. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதில் வந்துட்டு பி வந்துட்டு காமனாக வெளில எடுத்து எழுதலாமா? ஓகே. 20160. ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து 5 டைம் அப்படின்னாக்கா இங்கே வந்து 20 வரும். ஓகே. ஸோ இதை வந்து நான் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னாக்கா 5 இங்கே வரும் அண்ட் இங்கே 2 வரும். ஓகேவா? ஸோ நான் வந்து பி வந்துட்டு காமனாக வெளில எடுத்து எழுதிட்டு ஓகே 2/5 ப்ளஸ் 1 இப்படி எழுதிக்கலாமா? ஸோ இப்போ வந்து நம்ம இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாங்கிறது தான். ஓகே. ஸோ இது வந்து நம்ம 20160 ஈக்குவல் டு பி. ஸோ இது நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னாக்கா 5 7/5 அப்படின்னு வரும். ஓகே. இது 7ல் டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ 7ல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து 14 2 டைம்ஸு, நெக்ஸ்ட் வந்துட்டு 6 61க்குள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8 and then 4 plus 1 5 again 8 0. ஓகே. ஸோ இங்கே வந்து 7 1 டைம். ஓகே. இது 2880 டைம்ஸ். ஓகேவா? ஸோ இது கூட நம்ம வந்து 5 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு பிரின்சிபல் எவ்வளோன்னு கிடச்சிடும். ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு 0 0 4 ஓகே 44. ஓகே. ஸோ அகெயின் இங்கே வந்துட்டு 4 வரும். is 4 and 5 to 14. ஓகே. ஸோ நமக்கு ஆக்சுவலாக இப்போ வந்திருக்கிறது எவ்வளோ? 14,400 rupees. ஓகே. இன் rupees. ஸோ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே. ஸோ ஓகே ஃபைன். இப்போ வந்து நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்துட்டு ஒரு ரீசனிங் கொஷின் மாதிரி சொல்லலாம். ஓகே. ராஜு ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் சவுத். ஓகே. அண்ட் ஆஃப்டர் வாக்கிங் 20 meters he returns towards north and walks 8 meters. Again he returns towards east and walks 5 meters. How far and in which direction is he from his starting point? ஓகேவா? இப்போ வந்து ராஜு ஒரு சர்டன் ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஓகே. ஸோ ராஜு வந்துட்டு ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே. ஹீ வாக்ஸ் டுவர்ட்ஸ் சவுத். ஓகேவா? ஸோ சவுத் டைரெக்ஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே. இந்த டைரெக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே. அண்ட் தென் ஆஃப்டர் வாக்கிங் 20 meters. ஓகே. ஸோ இதில் வந்து 20 meters வந்துட்டு அவன் வாக் பண்ணுறான். ஓகே. டுவர்ட்ஸ் சவுத்து. ஓகே. 20 meters வரைக்கும் வாக் பண்ணுறான். இது பாயிண்ட் வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இங்கே பின்னு வச்சுக்கிறேன். இதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்துட்டு நான் 20 metersன்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா டுவோர்ட்ஸ். ஓகே. அண்ட் தென் ஹீ டர்ன்ஸ் டுவோர்ட்ஸ் நார்த்.
ஓகே. ஸோ நார்த் இது வந்து சவுத் சைடா, இது வந்து நார்த்து, இது வந்து ஈஸ்ட்டு, சாரி இது வந்து வெஸ்ட்டு, இது வந்து ஈஸ்ட்டு இல்லையா? ஸோ அப்போ வந்து இங்கே மறுபடியும் வந்து நார்த் நோக்கி நடக்கிறான். ஓகேவா? நார்த் நோக்கி எவ்வளோ தூரம் அண்ட் வாக்ஸ் 8 meters. ஓகே. ஸோ 8 meters வந்துட்டு இந்த பக்கமாக இந்த டைரக்ஷனில் நார்த் சைடில் வந்து நடக்கிறான். ஸோ இப்போ 8 meters தள்ளி இங்கே வந்துட்டு பாயிண்ட் சி இருக்கு. ஓகே. அண்ட் தென் அகெயின் he turns towards east and walks 5 meters. ஸோ நமக்கு வந்து ஈஸ்ட் இன்சைடா, ஸோ இந்த சைடு வந்து 5 meters நடக்கிறான். ஓகே. இங்கே பாயிண்ட் டி. ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, how far and in which direction is he from his starting point. இப்போ வந்து நமக்கு எந்த பாயிண்ட்ல இருக்கா, டி பாயிண்ட்ல இருக்கா. இப்போ வந்து ஏல இருந்து டிக்குள்ள வந்துட்டு என்ன டைரக்ஷன்ல இருக்கா, அதே மாதிரி அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் இது. ஓகே. ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்போ அவன் இருக்க லொக்கேஷன் வந்துட்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கு, அதே மாதிரி எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வந்து இது வந்து நமக்கு நார்த்தில் இருக்கா. ஸோ நார்த்தில் இருந்து இந்த பக்கம் பார்க்கும்போது எப்படி இருக்கும், நமக்கு சவுத்து ஈஸ்ட். ஓகே. சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகே. ஸோ நமக்கு வந்து ஆப்ஷனில் வந்துட்டு சவுத் ஈஸ்ட்னு இதுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம இதையே டக்குன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் 13 மீட்டர்ஸா இல்லை வந்துட்டு இங்கே வந்து ஆப்ஷனில் வந்துட்டு வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட்லேயே 2 ஐ மீன் டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு பித்தாகரஸ் தேரம் தெரியும் இல்லையா? ஸோ இப்போ வந்து இந்த ஹைபோட்டனஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க என்ன பண்ணலாம், ஏசி ஓகே ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர்னு சொல்லலாமா? ஸோ அதே தான் இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு இங்கே 5 மீட்டர்ஸ்னு தெரியும், இங்கே வந்து நமக்கு எவ்வளோ மீட்டர்ஸ்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 20 - 8 மீட்டர்ஸ் சொல்லலாமா? இது வந்து 8 மீட்டர்ஸ் இல்லையா? ஸோ 20 - 8 மீட்டர்ஸ்ன்னு சொல்லி போட்டோம் அப்படின்னாக்க நமக்கு எவ்வளோ வரும், 12 மீட்டர்ஸ். ஸோ 12 ப்ளஸ் ஓகே சிடி வந்துட்டு 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி வந்துட்டு நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. எக்ஸ் ஸ்கொயர். அப்போ வந்துட்டு 144 ப்ளஸ் 25 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 961 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 169 வந்துட்டு எதோட ஸ்கொயரு, 13 ஸ்கொயரு. அப்போ எக்ஸ் வேல்யூ வந்துட்டு நமக்கு எக்ஸ், சாரி 13. ஓகே. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து அவன் எந்த டைரக்ஷனில் இருக்கா அப்படின்னு தெரியும், சவுத் ஈஸ்ட்னு தெரியும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கானா 13 மீட்டர் இன் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இது எத்தனாவது சம், 47th. ஓகே. நெக்ஸ்ட் சம்மில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் டு தி கம்ப்ளீட் ஆல்ஃபபெட் லெட்டர் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த சீரீஸ் நான் வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. இது வந்து 48th. ஓகே. ஏபி ஏ ஸ்பேஸ் சி ஏபிசி ஸ்பேஸ் டி சிபிஏ ஸ்பேஸ் பிஏ பி ஸ்பேஸ் ஏ. ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் கூட வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு வந்து நம்ம கலர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ பி டிசிஏன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏ சொல்லியிருக்காங்க, பி சொல்லியிருக்காங்க, டி சொல்லியிருக்காங்க, சி ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ வந்து ஏ ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் சீரீஸில் வந்து ஃபஸ்ட் லெட்ரு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏபின்னு சொல்லியிருக்காங்க, ஆல்ஃபபெட் சீரீஸில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த சீக்வன்ஸ் பற்றி பார்த்தோம்னா ஏபிசின்னு இருக்குது, ஃபஸ்ட்டு 3 letters. அண்ட் தென் ஏபிசிடி நெக்ஸ்ட் 4 letters. ஓகே. இங்கே பார்த்தோம் அப்படின்னா டிசிபிஏன்ட்டு இருக்குது,
நமக்கு வந்து ஏலேருந்து தானே ஸ்டார்ட் ஆகணும் அப்படி சீரிஸ் வரல. பட் ரிவர்சிபிளாக இருக்குது நமக்கு. டிசிபிஏன்னு பார்க்கும்போது நமக்கு இந்த சீரிஸ்னுடைய ரிவர்சிபிளாக இருக்குது அப்படின்னு தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிபிஏ கன்ஃபார்மாக இது ரிவர்சிபிள் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு பிஏ அண்ட் தென் ஏ. ஓகே, ஸோ நமக்கு இது என்ன கொடுக்குதுனாக்கா ஸ்டார்ட் பண்ணி ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதனுடைய சீரிஸ் வந்து ஃபோர்த் லெட்டர் வரைக்கும் போயிட்டு அகெயின் அது வந்துட்டு ரிவர்சிபிள் ஆகிட்டு நமக்கு வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அதே இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சீரீஸ்ல வந்து நமக்கு ஆப்ஷன் ஏல வந்து நமக்கு இதுதான் தெரியுது. ஆப்ஷன் பி போகலாம். ஸோ பியில் வந்துட்டு இது வந்து நமக்கு ஒரு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். ஐ மீன் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். பட் நம்ம வந்து கிராஸ் செக்கும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு எக்ஸாமில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு சீரீஸ் வந்து கரெக்டாக ஆச்சு அப்படின்னாலே ஓகே தான். வேணா கிராஸ் செக் பண்ணிக்கலாம் இப்போ. ஓகே, ஸோ பி சி ஏ டிசின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா பிஏன்ட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிஏ அண்ட் தென் இங்கே ஸ்பேஸில் பார்த்தோம்னா சிசின்னு இருக்கு. இது வந்துட்டு இந்த சீரீஸை பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு செட் ஆகலை. ஓகே, ஸோ இது ஒரு சீக்வன்ஸாகவே போகலை. ஓகே, ஸோ அதனால நம்ம வந்துட்டு ஆப்ஷன் பி வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சி பார்க்கலாம். சியில் வந்துட்டு இதுவும் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏ பி. ஓகே, சி டி டி. ஓகே, ஸோ ஏ ஓகே அதே சீரீஸ் தான் வந்திருக்கு. அண்ட் தென் ஏபி சி வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் தென் இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஏபிசி சியோட முடிஞ்சிட்டு அகெயின் சி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து ரிவர்சிபிள் போகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே டி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு சீரீஸ் ஆக்சுவலான சீரீஸே கொடுத்துருக்கனால நமக்கு வந்து இதை பார்க்கும் போதே தெரிஞ்சிருது இந்த இருக்க சீரீஸ் வந்து செட் ஆகாது அப்படிங்கிறது. ஓகேவா? இங்கே வந்துட்டு டி வந்துட்டு ரொம்ப ரிப்பீட்டடாக வந்துருக்கு. அதே மாதிரி இந்த சீக்வன்ஸ் கூட செட் ஆகவே இல்லை. ஸோ நம்ம வந்து சி கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ ஒன் டிக்கும் அதே மாதிரி தான். டி வந்துட்டு நமக்கு ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா சிபி டி ஏன்ட்டு இருக்கு. ஸோ இது ஏதாவது சீக்வன்ஸ் கொடுக்குதான்னு சொல்லி அதை விட பெட்டரான ஐ மீன் ஏனுடைய பெட்டரான சீக்வன்ஸ் கொடுக்குதான்னு சொல்லி பார்த்தோம்னா சிஏ இருக்கு அண்ட் பி ஓகே. ஸோ ஏபி சின்னு சொல்லி பார்த்தோம்னா கூட ஏபிசி அண்ட் தென் டி. ஓகே, பட் இங்கே வந்து நமக்கு மிஸ் ஆகுது. அண்ட் தென் அகெயின் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சீக்வன்ஸாக கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஏ பின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? அண்ட் தென் அகெயின் ஏபி அண்ட் அகெயின் ஏஏ. ஸோ இந்த சீக்வன்ஸும் நாட் குட். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இந்த சீக்வன்ஸும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நாட் அ சம், இட்ஸ் ரீசனிங் கொஷின். ஓகேவா? ஓகே, இது கொஷின் நம்பர் 49ன்னு வச்சுக்கலாம். ஓகே, கொஷின் நம்பர் 49. ஓகே, ஸோ இதில் வந்து இன்ட்ரடியூசிங் ஏ கேர்ள். Okay, introducing a girl. Raj said her mother is only daughter of my mother-in-law. How Raj is related to the girl? ஓகே, ஸோ ராஜ் வந்துட்டு ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணோட அம்மா என்னோட மதர் இல்லை என்னோட மாமியாருடைய ஒரே ஒரு பொண்ணு அப்படின்றாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? மாமியாருக்கு வந்துட்டு அவரோட மாமியாருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொண்ணு தான் வந்துட்டு இந்த பொண்ணோட அம்மா. அப்போ வந்து இந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு இவரோட ஒய்ஃபாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு இந்த பொண்ணு யாரு? அவரோட டாட்டர். ஓகேவா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ராஜ் ரிலேட்டட் டு கேர்ள்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராஜ் ரிலேட்டட் டு கேர்ள்னா நமக்கு ஆப்ஷன் ஃபாதர். ஓகே, ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். இது வந்துட்டு இட்ஸ் நாட் அ சம், ரீசனிங் கொஷின். ஓகே, இதில் வந்துட்டு ஆப்ஷன் பி ஃபாதர். ஓகே, நமக்கு நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் டு கம்ப்ளீட் தி ஆல்ஃபபெட் லெட்டர் சீரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே வந்துட்டு ஆல்ஃபபெட் சீரீஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் தான். ஸோ இது கொஷின் நம்பர் 50th. ஓகே, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஏபி ஸ்பேஸ் பி கமா பிசி ஸ்பேஸ் சி கமா ஸ்பேஸ் ஏபி ஸ்பேஸ் கமா ஏபி ஸ்பேஸ் பி.
ஓகே. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மோஸ்ட்லி வந்து நமக்கு சிஏபி இது மட்டும்தான் இருக்குது. சரியா? நம்மளோட சீரீஸ்லேயுமே வந்துட்டு அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியுது நமக்கு பார்க்கும்போதே. அதாவது செகண்ட் லெட்டரும் ஃபோர்த் லெட்டரும் சேமாக இருக்குது. ஓகே. எல்லா மேக்ஸ் டு மேக்ஸிமம் சீரீஸில் பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு மென்ஷன் பண்ணல. ஸோ இங்கே வந்து நமக்கு செகண்ட் அண்ட் ஃபோர்த். ஓகே. ஸோ ஃபர்ஸ்டினுடைய சீக்வன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏவா இருந்துச்சுன்னா இங்கே வந்து சி. ஓகே. நம்ம அப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பியா இருக்க போது இங்கே வந்து ஏ. அண்ட் தென் இங்கே பார்த்தோம்னா நமக்கு செகண்ட் லெட்டர் வந்து ஏவா இருக்கனால ஃபோர்த்து ஸ்பேஸில் வரதும் வந்துட்டு ஏவா தான் இருக்கணும். ஓகே. ஸோ இங்கே வந்து ஏ, இங்கே பி வந்திருக்கு அப்படின்னும் போது இங்கே சி. ஓகே. அண்ட் தென் நீங்கள் செகண்ட் அண்ட் ஃபோர்த் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரணும்? ஆப்ஷன் சி. ஓகே. ஸோ இந்த சீக்வன்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் சீரீஸ், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் சீரீஸ், ஓகே, கம்ப்ளீட் மேத்ஸ் வந்துட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இந்த பர்டிகுலர் பேப்பரோட எண்ட் வீடியோ. ஓகே. ஸோ தேங்க்யூ கைஸ். பாய்.